கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். ஏகதந்தாய தத்புருஷாய உத்மகே வகருந்தாய தீமதன்னோ வந்தி பரசோதியா. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்புடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து நல்ல ஒரு வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, வெற்றி உங்களுக்கு, வெற்றியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க வேண்டும். வெற்றி உங்களுக்கு. இன்று பார்க்க போவது அக்டோபர் மாத பலன்கள். அதிரடி யோகத்தை ஏற்படுத்த போகின்ற ஒரு அக்டோபர் மாத பலன்கள். 4 கிரக மாற்றங்கள், 4 கிரக பயிற்சிகள், 4 திக்குகளிலும் இருந்து, 4 திசைகளிலும் இருந்து, 4 பக்கமும் இருந்து நல்லதொரு யோகத்தை வழங்குகின்ற 4 கிரக மாற்றங்கள், 4 கிரக பயிற்சிகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை வழங்கப் போகின்றது? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யோக அமைப்புகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யோக அமைப்புகள். சிறந்ததோர் எதிர்பார்ப்பு, உலகத்தை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு கிரக அமைப்பு, உலகத்தையே தலைகீழாக மாற்றக்கூடிய கிரக அமைப்பு. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த யோகத்தை ஏற்படுத்த போகின்ற ஒரு சிறந்த மாதம் அக்டோபர் மாதம் என்பது. அதாவது புரட்டாசி 15 நாட்களும், புரட்டாசி 15 முதல் ஐப்பசி 14 வரை காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷனுக்கு 6ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த கன்னி ராசியில் 15 நாட்கள். சூரியன் இதற்கு கதாநாயகன். ஒவ்வொரு மாத பலன்களை நாம் பார்க்கும் பொழுது அதற்குரிய கதாநாயகன், கிரகத்தின் தலைவன், எல்லா கிரகங்களுக்கும் தலைவன் கதாநாயகன், நவநாயகத்தின் அதிபன். அப்படிப்பட்ட சூரியனாகப்பட்டவன் மிகவும் சிறந்த ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் எப்படிப்பட்ட யோகத்தை வழங்கப் போகிறார் என்பதை அவரை மையமாக வைத்து இந்த புரட்டாசி மாதம் 15 நாட்கள், 15 டு புரட்டாசி 15லிருந்து புரட்டாசி 31 வரை, ஆக ஐப்பசியில் 15 நாட்கள். ஆக புரட்டாசி என்பது ரணம், ரோகம், துன்பம், தொழில் இடம் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக இழப்பு, இடமாற்றம், இதை ஏற்படுத்துவது புரட்டாசி மாசம். ஆக வேலை இழந்தவருக்கு உத்தியோகம் கொடுப்பது ஐப்பசி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பது, பேசி முடிப்பது, வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்துவது இந்த ஐப்பசி மாதம். ஆக இடமாற்றத்தை கொடுத்து நல்ல உத்தியோகத்தை தரக்கூடிய, போதும் இப்போ அந்த கம்பெனியில் வேலை பார்த்தது போதும், வேற கம்பெனிக்கு போவோம், எப்போ பார்த்தாலும் இவன் பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான் மேலதிகாரி, இந்த மேனேஜர்கிட்ட வேலை பார்க்க முடியாது, மனுஷனாவே இவன்ட்டு போனா போதும், இந்த கம்பெனிலேருந்து போனா போதும், நமக்கு இருக்க திறமைக்கு இவன்ட்டெல்லாம் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு நிறைய உருவாக்கக்கூடிய புரட்டாசி மாதம். நல்ல உத்தியோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் இடமான ஐப்பசி மாதம். புதன் வாக்குவாதங்களின் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவன், சுக்கிரன் மன திருப்தியோடு உத்தியோகத்தை தரக்கூடியவன். ஆகவே இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனையாகக்கூடிய யோகம். அவ பரிவர்த்தனை என்றால் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும். சிறப்பாக இந்த கிரக அமைப்புகள் 4 கிரக அமைப்புகள்
4 கிரக மாற்றங்கள். இதை பற்றி இப்ப அற்புதமாக தெளிவாக, அதாவது 1/10/2025 புதன் துளாராசிக்கு மாறுகிறார். 8/10/2025 குருவினுடைய பயிற்சி, குட்டி பயிற்சி, குருவினுடைய குட்டி பயிற்சி, கொட்டி கொடுக்கும் பயிற்சி. அடுத்து 10/10/2025 சுக்கிர பயிற்சி. 27/10/2025 செவ்வாய் பயிற்சி. இப்படி 4 கிரகங்கள் 4 திக்குகளிலிருந்து 4 திசைகளிலிருந்து அற்புதமான யோகங்களை வழங்கப் போகின்றது. அதை பற்றி அந்த கிரகங்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த இடங்களில் அமர்ந்து என்னென்ன யோகங்களை உங்களுக்கு என்னென்ன காரகத்துவ அடிப்படையில் என்னென்ன கிரக வலிமையோடு பார்த்தவன் நின்றவன் பார்த்து பலன் சொல்லும் அற்புதமான கிரக அமைப்புகளோடு உங்களுக்கு தெளிவான முறையில் ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை சிறப்பான விளக்கத்துடன் உங்களுக்கு தந்து இந்த அக்டோபர் மாத பலன்களை நாம் தொடங்குவோம் எல்லா ராசிக்கும். சரிங்களா? ஆக இது ஒரு பொதுவான பலன் நேயர்களே, பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சோதனைகள், வேதனைகள்லாம் இருக்கும். அதை கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கல. கல்யாணம் முடியாமல் இருக்கல, நான் கல்யாணம் முடிய மாட்டேங்குது, என்னடா வேலை கிடைக்க மாட்டேங்குது, தொழில் ஏன் இப்படி மோசமாக போகுது, ஏன் இவ்வளோ கடனுக்கு மேலே கடன் ஆகுது, ஏன் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லாமல் இருக்கு, 4 பேர் மூஞ்சில் முடிக்க முடியல, நல்லது கெட்டதில் கலந்துக்க முடியல, இப்படிலாம் வேதனைகள் இருந்தால் கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நல்லது நடந்தே திரும். பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்ப எல்லா ராசிக்குமே அக்டோபர் மாத பலன்களை சிறப்பாக 4 கிரக பயிற்சியினுடைய மாற்றங்களை பார்ப்போம். அக்டோபர் மாத பலன்கள் அதிரடி யோகத்தை ஏற்படுத்த போகின்ற, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகின்ற கும்பராசினர்களே, உங்களுக்கான அக்டோபர் மாத பலன்கள் நன்றாக கவனிங்கள், பொறுமையாக கவனிங்கள், டிக் பண்ணாம பாருங்க. ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் கிரகங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது, எந்தெந்த இடத்தில் எப்படி அமர்ந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகங்களை தரப்போகின்றேன் என்பதை ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். 4 கிரக பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாற்றப் போகின்றது. இந்த 4 கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் சிறந்த வலிமை அடைந்து விட்டால் அவனுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி. அப்படிப்பட்ட கிரகங்கள் கோச்சாரத்திலும் வெற்றி அடைய போகின்றது. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்த போகின்றது. ஆக முதல் பயிற்சி உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, 5ஆம் அதிபதி, அதிர்ஷ்டக்காரன், திடீர் அதிர்ஷ்டத்தை, லாட்டரி போன்ற யோகத்தை ஏற்படுத்தக்கூடியவன், 5ஆம் அதிபதியாகி இதுவரை 8ஆம் இடத்தில் இருந்த புதன் தற்போது 1/10/2 அதாவது அக்டோபர் மாதம் முதல் தேதியிலே அந்த கன்னி ராசியிலிருந்து புதனாகப்பட்ட கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது உங்களுக்கு பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்துக்கு புதனாகப்பட்டவன் 5க்குரியவன், ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் அமர்கிறார். மிகப்பெரிய செல்வ யோகம், மிகப்பெரிய பதவி யோகம், மிகப்பெரிய தொழில் முன்னேற்றம். புரிஞ்சுட்டீங்களா? பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பதவி, உங்க பிள்ளைகளுடைய முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம், பதவி முன்னேற்றம், நல்ல வாழ்க்கை பிள்ளைகளுக்கு சிறப்பாக அமையக்கூடியது முதல் பயிற்சி. அடுத்து 2வது தனகாரகன், தொழில் ஸ்தானாதிபதி, தொழில் மூலம், வியாபாரத்தின் மூலம், பதவியின் மூலம், உத்தியோகத்தின் மூலம் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய, பேரும் புகழும் தரக்கூடிய குரு பகவான் ஒரு குட்டி பயிற்சியாக கோடியை, அது குட்டியிலும் கோடியை தரக்கூடியது. குட்டி பயிற்சி இருந்தாலும் கோடிகளை குட்டி தருகின்ற ஒரு குட்டி பயிற்சி, அதிச்சார பயிற்சி. 3.5 மாதங்கள் மட்டும் தனுசு ராசியில் உச்சம், அதாவது கடக ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது உங்களுக்கு தனுசு ராசிக்கு அதிபதியும் 2ஆம் இடமான, அதாவது
மீன ராசிக்கு அதிபதியும் மீனத்திற்கு அதிபதியும் தனுசுக்கு அதிபதியான குரு பகவான் 2-11க்குரியவன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் வருகிறார். அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி, தொழிலில் அபரிதமான நிர்வாக பொறுப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியது, புதிய இடம் மாற்றம், புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில், புதிய பதவி, புதிய அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம், தொழில் முன்னேற்றம், சொந்த தொழிலில் ஒரு புதிய தொழிலை உருவாக்கி அந்த நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்வது, நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்வது, புதிய ஆணையிடும் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வது, பேரும் புகழும் கிடைப்பது உத்தியோகத்தில். இடமாற்றம் என்பது ஒரு புகழோடு அந்த இடமாற்றம் ஏற்படும். அப்படிப்பட்ட யோகத்தை வழங்க சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த நல்லா கவனிக்கணும். இந்த கும்ப ராசிக்கு நல்லா கவனிங்க. இந்த 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம், 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம், இந்த 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் என்பதுதான் இந்த புதனாகப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகளில் பல கிரக மாற்றங்கள் அற்புதமாக அமைந்திருக்கிறது. ஆக அந்த 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் குரு இருக்கக்கூடிய ஒரு இடம். 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் திரிகோணஸ்தானம். காலப்புருஷனுக்கு காலப்புருஷ தத்துவப்படி அடிப்படை காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷனுக்கு 9ஆம் அதிபதியாகப்பட்டவனும், அதேபோல் உங்களுக்கு தசம தொழில் ஸ்தானத்திற்கு 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் நல்ல கவனிக்கணும். காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷனுக்கு 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய உத்தியோக தொழில் ஸ்தானத்திற்கு 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்தில் இந்த குட்டி பயிற்சியாக அடைகிறார். அது மிகப்பெரிய தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? அடுத்து பயிற்சி 10-10-2025. இந்த 10-10-2025 சுக்கிரன் பயிற்சி அடைகிறார். சுக்கிரன் உங்களுக்கு யாரு? 4-9க்குரியவர். 4-9க்குரிய சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து நல்ல கவனிங்க, 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். இதுவரை கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், மனைவிக்கு ஏற்பட்ட நோய் நொடிகள், இதையெல்லாம் தீரக்கூடிய நிலையில், புரிஞ்ச குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள் இதெல்லாம் தீரக்கூடிய ஒரு நிலை, அற்புதமான நிலை. அப்ப அந்த நிலையில் சுக்கிரனாகப்பட்டும் கேதுவோடு இருந்து விடுதலையாகி கன்னிக்கு வருகிறார். அப்ப கன்னியில் இருக்கிற புதனாகப்பட்டு ஏற்கனவே உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போயிட்டார், பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டார். கன்னியில் இருக்கிற புதன் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டாரு. ஆக அந்த பாக்கியஸ்தானம் துளாராசி, அந்த துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன் இப்ப உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஆக 8ஆம் இடத்து அதிபதி 9லும் 9ஆம் இடத்து அதிபதி 8லும் பரிவர்த்தனை யோகம். ஆக இது ஒரு 3ஆவதாக பயிற்சிக்கான பரிவர்த்தனை யோகம் என்பது உச்ச பலனை செய்யும். சுக்கிரன் இந்த இடத்துல நீசம். கும்பராசி 7ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 8ஆம் இடத்துல கன்னிராசிக்கு வரும்போது நீசமாயிருவாரு. ஆனா நீசம் பெற்ற என்ன பரிவர்த்தனை ஆகும்போது என்ன செய்யும்? உச்ச பலனை செய்யும். புரிஞ்சுங்க? உச்ச பலனை செய்யும். ஆக எதிர்பாராத வருமானம், தொழில் முன்னேற்றம், பதவி முன்னேற்றம், புரிஞ்சுட்டீங்களா? நல்ல வியாபாரம், இதெல்லாம் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இந்த பரிவர்த்தனை யோகம் அமைந்து விடுகிறது. ஆக 3 பயிற்சிகள், புதனுடைய பயிற்சி, குரு பயிற்சி, சுக்கிர பயிற்சி, 3ஐயும் பார்த்தாச்சு. அடுத்ததாக செவ்வாய், 4வது கிரகம். செவ்வாயாகப்பட்டவன் கும்பத்திற்கு 3-10க்குரியவன். 3 முயற்சிகள், தைரியம், தன்னம்பிக்கை, எந்த காரியத்தை துணிஞ்சு செய், வெற்றி நிச்சயம் அப்படின்னு 10ஆம் இடத்துல தசம தொழில் ஸ்தானத்துல பூமிகாரனாகி
அதிகாரத்துவம் உத்தியோகத்துக்குரியவனாகி, பல சொத்துக்களை தரக்கூடியவனாகி, பல வாகன யோகத்தை தரக்கூடியவனாகி, பல தொழில்களுக்கு அதிபதியாக்கி, பல முன்னேற்றங்களை, பல தொழில் அதிபர்களை உருவாக்கக்கூடிய, தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு தொழில் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய தசம தொழில் ஸ்தானத்தில் விருச்சிக ராசியில் ஆட்சி பெறுகிறார் 27/10/2025. இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள் கும்பராசிக்கு உண்டு. கும்பராசினர்கள் இதெல்லாம் பொது பலன். 80% பேருக்கு அப்படி நடக்கும். ஆனா அந்த 20% பேர் யார்? மோசமான தசாபுத்தி, பாவ கிரக தசாபுத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு இந்த பலன் கண்டிப்பாக தடைப்படும். அப்ப அவங்களுக்கெல்லாம் அந்த கல்யாணம் முடியல, வேலை இல்லை, கடன் பிரச்சனைகள், கணவன் மணி பிரச்சனைகள், குழந்தை இல்லாத பிரச்சனை, இதெல்லாம் இருக்கும். அப்படி இருந்தா நீங்க என்ன சினுக்கில நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். நல்ல கவனிங்க. நம்ம எல்லாம் பிரம்மன் தான் படைத்திருக்கிறார். அதே பிரம்மன் தான் நமக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். என்னென்ன எப்போ எந்த நடக்கணும், என்னென்ன பிரச்சனைகள் எப்போ சரியாகும், ஒரு முடிவுன்னு இருக்கு. ஒரு பிரச்சனை தீரக்கூடிய காலம் ஒன்று இருக்கு, அதை எழுதியிருப்பார். அந்த தலையெழுத்தை எழுதியிருக்கார். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மன் போட்ட விதியை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.